ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம புது கதை. கதையோட பேரு தன்னம்பிக்கை. தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்பைஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன அக்கா இந்த பக்கம் வந்துட்டு இருக்கா? மது, நீ எங்க இங்க? பசங்களை என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க? சித்ராம்மா, சம்பளம் வாங்கிட்டியா இந்த மாதம்? இல்லக்கா, நாளைக்கு தான் தருவாங்க. ஏன், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் கேட்டேன். அப்புறம் என்ன, ஏன் சோகமா இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நீ ஏன் இப்போ தான் வேலை முடிஞ்சு வர, உன்கிட்ட என்னத்த சொல்லிக்கிட்டு. சரி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. சொல்லுக்கா, ஏதாவது பிரச்சனையா? உங்க வீட்டுக்காரர் ஏதாவது சொன்னாரா? என்னத்த சொல்கிறது, எல்லாம் என் தலையெழுத்து. ஏங்கா அப்படி சொல்ற, என்னாச்சு? பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், சாப்பாடு செய்ய கூட காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. என்னக்கா, இப்போதைக்கு இதை வச்சு சமாளிச்சுக்க. நாளைக்கு சம்பளம் வாங்கினா தரேன், அதை வச்சு கொஞ்சம் பார்த்துக்கோ. ஐயோ வேணாமா, வேணாம், நீ வச்சுக்கோ. அப்புறம் நீ வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவ பாவம், நீயே வச்சுக்கோ. பரவாயில்லக்கா, நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல சாப்பாடு செஞ்சு பசங்களுக்கு கொடு. சரிம்மா, ஏதோ நீ சொல்கிறேன்னு நான் வாங்குறேன். அது உனக்காக மட்டும்தான், நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான். சரிக்கா, நான் இப்போ கிளம்புறேன். நீ பார்த்து வீட்டுக்கு போ. சரிம்மா, சரி. எப்பா போயிட்டா, ஒரு வழியாக இன்னைக்கு ஒரு அமௌண்ட் தெரிச்சு. எப்பா ஜாலி. சே, இந்த மனுஷனை கட்டிட்டு எப்படியெல்லாம் நான் குடும்பத்தை சமாளிக்க வேண்டியது இருக்கு, எல்லாம் என் நேரம். சே. மா எங்க இருக்காமா நீ? வாமா சித்ரா. ஒரே தலைவலியா இருக்கு. பால் இருக்கா வீட்ல? பால் இல்லைம்மா, வாங்க காசு இல்லை. போன மாதமே கொடுத்த சம்பளம் பாதி நாள் காலி ஆயிடுச்சுமா. என்னம்மா சொல்ற, மொத்தமா தீந்துச்சு? ஆமாம்மா, வாடகை கொடுக்க எல்லாம் செலவு. இப்போ விற்கிற விலைவாசி பத்தலை இல்லையா, அதான் செலவாயிடுச்சு. சரிம்மா, அப்ப கொஞ்சம் கருப்பு காப்பியாவது போட்டு தரியா? தலை ரொம்ப வலிக்குது. வீட்டில் சர்க்கரை கூட இல்லை. சர்க்கரை இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணியில கருப்பு காப்பி போட்டு தாயேன். சரி, போட்டு எடுத்துகிட்டு வரேன். வந்த உடனே காப்பி போட்டுத்தா, அது போட்டுத்தானா, நம்மளுக்கே வயசாகுது, நம்மளுக்கே உடம்பு முடியல. என்னை கட்டினவன் சரியாக இருந்தால் எனக்கு இந்த நிலமை வருமா? ராணி மாதிரி உக்காந்துருப்பேன். இன்னைக்கு வந்து இப்படி இவனுக்கு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. கொஞ்ச நேரம் போய் வெளியே உட்காருவோம். சித்ரா, இந்தாம்மா காப்பி குடி. குடுமா. இந்தாம்மா கிளாஸு. சரி, நீ உக்காந்துட்டு வா, நான் உள்ளே போய் சமையல் வேலையை பார்க்குறேன். சரிம்மா. என்ன மினி அக்கா வராங்க? வாங்க மினி அக்கா, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நல்லா இருக்க சித்ரா. என்னாச்சு, மறுபடியும் உங்கள் அம்மா உங்கள் அப்பா கூட சண்டை போட்டுட்டு இங்கே வந்துட்டாங்களா? ஆமாக்கா, வழக்கம் போலதான். ஏன் உங்கள் அப்பா எப்படி இருக்காரு? ஆமாக்கா, இதுதான் உங்களுக்கு வேலையே. சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு நேட்டா சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். எங்கள் அம்மாவுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எப்போ பாரு வருவாங்க, திரும்ப போவாங்க, போவாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவை பார்த்த உடனே பேசி திரும்பி போயிடுவாங்க, திரும்ப சண்டை போட்டு அடித்த உடனே திரும்ப வந்துடுவாங்க. இதே வேலை தான். அடிக்கிறாங்கல்ல வராங்க, அப்படியே திரும்ப போகிறாங்க. அவங்க அப்படித்தான்க்கா, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க எங்கள் அப்பாவை பார்த்த உடனே பேசிட்டு போயிடுவாங்க. இப்போ உங்கள் அப்பா திரும்ப வந்தால் கூட உங்கள் அம்மா போயிடுவாங்களா? ஆமாக்கா, தெரியல, எங்கள் அப்பாவை பார்த்த உடனே திரும்ப போயிடுவாங்களா என்னன்னு தெரியல. எங்கள் அக்கா பரவாயில்ல, அவள் தப்பிச்சிட்டா, அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. நான் தான் இவங்க கூட இருந்து மாட்டிட்டு அவஸ்தைப்படுறேன். என்னமோ உன் நிலைமை என்ன ஆக போதோ என்னமோக்கா. எங்கள் அப்பா திரும்ப வந்தால் எங்கள் அம்மா போயிடுவாங்களேன்னு எனக்கு ஒரே பயமாக இருக்குது. எனக்கு அங்கே போனால் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நிமிஷமும் நரக மாதிரி இருக்கும். இங்கே இருந்தாவது வேலைக்கு போய் ஏதோ சந்தோஷமாக இருக்கும், அங்கே போனால் நரக வேதனையாக இருக்கும். நீ வேற யாராவது உன் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கலாம்ல? இல்லைக்கா, எங்கள் அம்மா போனால் எங்கள் அப்பா என்னையும் அவங்க கூடவே கூட்டிகிட்டு வர சொல்லுவார். திரும்ப எங்கள் அப்பா வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னோட பயம்லாம் அது மட்டும்தான்.